Hello, welcome to Tribulia Banana Academy. நம்மளுடைய upcoming brochures live class ஆகஸ்ட் 27, 28, 29, 30, 31 ஸ்டார்ட் ஆகுது. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம ஒன் சைட் நெக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான நெட் ஃபிளார் வச்சு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு எப்பயும் போல 3 லேயர் ஜரி, 2 லேயர் சில்க் த்ரெட், மறுபடியும் ஒரு லேயர் ஜரியில அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இப்போ வரைக்கும் 6 லேயர் நம்ம முடிச்சிருக்கோம். செயின் ஸ்டிச் போட்டு இதுக்கு அடுத்து 1 லேயர் ஆன்டிக் சுகர் பீட் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? எதுக்கு இதுக்கு கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய சாரீ கலரும் கோல்டன், அதே மாதிரி பிளவுஸ் கலரும் கோல்டன். அதே இது யூஸ் பண்ணா அவ்வளோ பார்வையா தெரியாது. அதுக்காக இதுல ஆன்டிக் கலர் சுகர் பீடு 1 லேயர் நம்ம கொடுக்குறோம். நெக்கை சுத்தி இது மாதிரி 1 லேயர் ஆன்டிக் சுகர் பீடு ஃபுல்லா கொடுத்துட்டே வாங்க. இது மாதிரி ஃபுல்லா கொடுத்துறோம். அதுக்கு அடுத்து இதை தான் நம்ம இந்த நெக்கோட பார்டரா நம்ம யூஸ் பண்ண போறோம். இது மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு லேயர் ஜரி, கோல்டன் ஜரி தான் இதுக்கு நாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். இது மாதிரி ஃபுல்லா கொடுத்து முடிச்சிடலாம். இப்போ நமக்கு நெக் லைனை சுத்தி ஒரு பார்டர் மாதிரி நம்ம கிடைச்சிரும். இதுக்கு அடுத்துதான் நம்ம ஒன் சைட் நெக் டிரா பண்ண போறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஹேண்ட்ல பண்ணதுதான். இது மாதிரி நாங்க ஒன் சைட் நெக்க நாங்க ஃப்ரீ ஹேண்ட்ல பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இதுல அந்த கொடி மாதிரி டிசைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டிக் சுகர் பீடை தான் நாங்க யூஸ் பண்ணோம். அந்த லீஃபுக்கு மட்டும் தான் நாங்க த்ரெட்டும் கர்தானாவும் நாங்க யூஸ் பண்ணோம். இந்த இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஸ்டெம் போர்ஷன் எல்லாத்துக்குமே ஆன்டிக் சுகர் பீட் யூஸ் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட் வரைக்கும் சேம் இதே மாதிரி சுகர் பீட்ல 2 பீடா தள்ளி தள்ளி ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வாங்க. பாருங்க, எல்லா போர்ஷனுக்குமே அப்படியே கண்டினியூவா தான் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரோம். இந்த இடத்துல நிப்பாட்டல. அந்த பூ போர்ஷனை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல மட்டும் நம்ம நெட் ஃபேப்ரிக் வச்சு அட்டாச் பண்ண போறோம். செல்ஃப் கலர்ல தான் அவங்க நெட் ஃபேப்ரிக் வச்சு அட்டாச் பண்ண சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு வேணா கான்ட்ராஸ்ட் கலர்ல பண்ணலாம், அது இன்னும் கூட நல்லா இருக்கும். இது மாதிரி ஸ்டெம் போர்ஷனுக்கு அடுத்து ஏதாச்சும் அங்க ஸ்பிளிட்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த சைடு தண்டு ஏதாவது போற மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துக்கும் இதே மாதிரி சுகர் பீடு கொடுத்துருங்க. இது மாதிரி எல்லா இதுவும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் நெட் ஃபேப்ரிக்கை இது மாதிரி நமக்கு எந்த இடத்துல ஃபிளார் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு, நம்ம ஏற்கனவே ட்ரேஸ் பண்ணிருப்போம் இல்லைங்களா, இந்த இது வந்து சாக் பீஸ் வச்சுதான் நாங்க வரைஞ்சோம் ஃப்ரீ ஹேண்ட்ல. அதுக்கடுத்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு அழியாம இருக்கிறதுக்கு மறுபடியும் வரைஞ்சோம். அந்த டிரா பண்ணதுக்கு மேலேயே இது மாதிரி நார்மலா சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடுங்க. நாங்க ஒரு பிஸ்கட் கலர் சாரி, இதனுடைய சாரி கலர், அதனால அந்த கலர் வச்சு செயின் ஸ்டிச் போடும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு எல்லாமே அந்த கீழ் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்டம் பார்த்த மாதிரி இருக்க போர்ஷன், அந்த இடத்துல இது மாதிரி வச்சு சுத்திடுங்க. சுத்தி ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி கிடைக்கும். அது எடுக்காம இருக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டுருங்க ஆரி நீடில் வச்சு. நாங்க இதுக்கு பிளாட் லோடிங் ஸ்டிச் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஸ்ட்ரெயிட் லோடிங், அந்த லோடிங் ஸ்டிச்சை இந்த இதுல போட்டுட்டோம். இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸஸா இருக்கிறத இந்த இடத்துல நீங்க கட் பண்ணணும். அதனால கட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா செக்யூர்டா ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து கட் பண்ணுங்க. இதோ இது மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண இடம் மட்டும் லைட்டா பிசுறு மாதிரி தெரியும். அதை கவர் பண்றதுக்கு கிரீன் கலர் கர்தானா வச்சு கவர் பண்ண போறோம். இப்படியே நீங்க விட்டீங்கன்னா அதனுடைய அவுட்புட் நல்லா தெரியாது. அதனால அந்த கர்வ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம கர்தானா யூஸ் பண்ண போறோம். இதுக்கு நாங்க யூஸ் பண்ணிருக்கிறது பொடி கர்தானா இருக்குல்ல, அதைத்தான் நாங்க யூஸ் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், அந்த பொடி கர்தானாவை இது மாதிரி அதை சுத்தி அந்த கர்வ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபிளாரோட எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கும். இதோ இது மாதிரி ஃபுல்லா இது மாதிரி அந்த கர்வ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு வந்து முடிச்சாச்சு. இப்ப இந்த கீழே நம்ம கட் பண்ண போர்ஷனை கவர் பண்ணணும். அதனால இது மாதிரி கிராஸா லோடிங், நம்ம கிராஸ் லோடிங் படிச்சிருப்போம் இல்லைங்களா, பீட்ஸ் லோடிங், எம்போஸ்டு பீட்ஸ் லோடிங், அதுக்கு எப்படி நம்ம லோட் பண்ணுவோம் அதே மாதிரி இல்ல கிராஸா இந்த இதை வச்சு லோட் பண்ணி முடிச்சிருங்க. அப்போ உங்களுக்கு அந்த கீழே கட் பண்ண போர்ஷன் அழகா மறைஞ்சிரும், பாக்குறதுக்கு ஒரு நீட் பினிஷிங்காவும் இருக்கும். இது மாதிரி இந்த இடத்த ஃபுல்லாவே கவர் பண்ணிருங்க. அந்த கேப் எவ்வளவு தூரம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட் பீட் லோட் பண்ணணும். இது மாதிரி இது ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் அங்கங்க ரேண்டமா ஒவ்வொரு கர்தானாவா வச்சு விடுங்க. அது பாக்குறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும். ஏன்னா இது வந்து செல்ஃப் கலர் நெட் தான் யூஸ் பண்ணிருக்கோம், அது நெட் ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்காக நாங்க அங்கங்க கர்தானாவை வச்சு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்தோம். அது பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது. இது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு கர்தானா வச்சுங்க. இப்போ எப்பவுமே பீட்ஸ் ஒர்க் பண்ணா கண்டிப்பா அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அதனால இந்த இதுல
சேம் நான் உங்களுக்கு ஒரு பிஸ்கட் கலர் த்ரெட் சொன்னேன்ல அந்த கலர்லயே அவுட்லைன் செயின் ஸ்டிச்சும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஃபிளார் வந்து பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அதனுடைய நீட் லுக். இது மாதிரி கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு அடுத்து நம்ம லீஃப் போர்ஷன் பார்க்கலாம். லீஃப் போர்ஷனுக்கு அந்த பிஸ்கட் கலர் த்ரெட்னு சொல்லல அந்த த்ரெட்டை வச்சு லாங்கா ஒரு 2 செயின் போட்டுட்டு கிராஸ் லோடிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பெரிய செயின் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா எம்போஸ்டு லுக்குக்காக தான். இந்த இடத்துல பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா குட்டி லீஃப் அந்த த்ரெட்டும் இதுக்கும் செட் ஆகாது. அதனால ஒரு 2 லாங் செயின் போட்டுட்டு அதை நாங்க எம்போஸ்டுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கடுத்து இது மாதிரி கிராஸா லோட் பண்ணிட்டே வாங்க. நம்ம போட்ட அந்த பேஸ் லைனை பேஸ் மாதிரி வச்சுட்டு கிராஸா லோட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு லீஃப் கிடைச்சிரும். இந்த மாதிரி அந்த லீஃப் ஷேப்புக்கு ஏத்த மாதிரியே லோடிங் கொடுத்துட்டே வாங்க. இதுக்கடுத்து இதே கான்செப்ட்ல எல்லாத்துக்குமே கொடுத்து முடிச்சிருங்க. இதே மாதிரி எல்லா இதுக்கும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவுட்லைன் வந்து கிரீன் கலர் த்ரெட்டை வச்சு கொடுக்குறோம். ஏன்னா இதுவும் சேம் இதே மாதிரி ஒரு லைட் ஷேடு. இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தெரியாது அப்படின்றதுனால கிரீன் கலர் வச்சு அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருங்க. அது பாக்குறதுக்கும் உங்களுக்கு அழகா தெரியும். இப்போ இதுக்கு அடுத்துதான் இதுக்கு மேல நம்ம டியூப் பீட் யூஸ் பண்ண போறோம். கர்தானா யூஸ் பண்ணல, டியூப் பீடு. ஓகேங்களா? இந்த இதுல ஆப்போசிட்ல ஒரு குட்டி லாக் வச்சுட்டு ஒவ்வொரு டியூப் பீடா கிராஸா நாங்க வச்சுட்டே வரோம். ஒரு சைடு நம்ம கிரீன் கலர் வைக்க போறோம், இன்னொரு சைடு கோல்டன் கலர் வைக்க போறோம். டபுள் கலர் தான் வைக்க போறோம், சிங்கிள் கலர் வைக்க போறது இல்ல. இந்த ஒரு சைடுக்கு வந்து கிரீன் கலர் டியூப் பீடை இப்படி கிராஸா ஒர்க் பண்ணிடுங்க. இது மாதிரி எல்லா இதுக்குமே முடிச்சிருங்க. இது மாதிரி எல்லா இதுக்குமே முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு சைடுக்கு என்ன பண்ணுங்க, எல்லா இதுவும் முடிச்சாச்சு பாருங்க. இன்னொரு சைடுக்கு கோல்டன் கலர் டியூப் பீடு சேம் இதே சைஸ்ல இருக்க கோல்டன் கலர் டியூப் பீடை இன்னொரு சைஸுக்கு வச்சிருங்க. வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஓவரால் பிளவுஸ் ரெடி ஆயிடும். இது ஃபுல்லா நான் முடிச்சுட்டு காட்டுறேன். நம்மளுடைய பிளவுஸோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது மாதிரி ஃபுல்லா முடிச்சிடலாம். சேம் இதே இதான் கண்டினியூவா ரிப்பீட்டடா ஒர்க் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஓவரால் நெக்கோட அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கும் சேம் இதே மாதிரி தான் ஒன் சைடு மட்டும் ஒர்க் பண்ணிருக்கோம். இதுதான் ஃப்ரண்டோட அவுட்புட். பேக் நெக்கு இதுதான். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல புட்டாஸை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல ஒரு 3mm பீடு, அதை சுத்தி வந்து ஒரு லேயர் சில்க் த்ரெட், 2 லேயர் சில்க் த்ரெட், ஒரே ஒரு லேயர் ஜரி, அப்படிதான் இந்த இதுல நம்ம கொடுத்துருக்கோம். ஓவரால் அவுட்புட் இதுதான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கீழே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆரி, மெஹந்தி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், டெய்லரிங் கிளாஸஸும் எடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.